நீங்க இருந்து போயிடு. நான் உன்னை எனக்கும் என் பையனுக்கும் நடுவில் வரவிட மாட்டேன். இங்க இருந்து போ, இங்க இருந்து போ. நான் தான் போயிடுன்னு சொல்றேன்ல. இங்க இருந்து போ, போயிடு, வராத, போயிடு, 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 வராத. எனக்கு என் பையனுக்கு நடுவில் நீ வரவே கூடாது. போயிடு, வராத. தண்ணி குடி, தண்ணி குடி, தண்ணி குடி, தண்ணி குடி, முதல்ல தண்ணி குடி, தண்ணி குடி, மெதுவா. அந்த சௌமியா, நீ கண்டது முழுக்க முழுக்க கனவு. டென்ஷன் ஆகாத. கனவு கண்டனா? அமைதியா இருமா, ஒன்னும் ஆகல. அமைதியா படு. ஒன்னும் ஆகல பிரீத்தி, அமைதியா இருமா. அமைதியா இருமா பிரீத்தி, அமைதியா. பிரீத்தி ஒன்னும் ஆகல, அமைதியா இருமா. அமைதியா, அமைதியா, அமைதியா. நான் இருக்கல. அருண், என்ன பண்றீங்க? இங்க என் கூட வாங்க. உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படுற மாதிரி எந்த வேலையும் செய்யாதீங்க. அப்புறம் இந்த மாதிரி சம்பாதிச்சு எனக்கு எந்த வீடு வண்டி எதுவுமே தேவையில்லைங்க. என் கூட வாங்க. சௌமியா, எல்லாரும் பாக்குறாங்க. அடடா, என்ன ஒரு லவ் ஸ்டோரி இது. ஒருத்தர் தான் காதலுக்காக தான் உயிரையே பணயம் வைக்கிறாரு. இன்னொருத்தங்க தன்னோட உயிரோட உயிருக்கு ஆபத்துனதும் தன்னோட உயிரே போனதா நினைக்கிறாங்க. வாவ், என்ன ஒரு லவ் ஸ்டோரி. என்கிட்ட எதுக்குங்க போய் சொன்னீங்க? நீங்க இந்த மாதிரி வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. முதல்ல கிளம்புங்க. எங்க பாரு சௌமியா, நான் என்ன பண்றனோ அதெல்லாம் நமக்காக தான் பண்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நான் தான் தப்பு பண்றேன். நீங்க என் பேச்சை ஏன் கேட்க போறீங்க? எப்பவுமே இப்படிதான். நீங்க வாங்க ப்ளீஸ். என்ன சார், உங்க பிளானை உங்களாலேயே ஒர்க் அவுட் பண்ண முடியல? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இந்த விளையாட்டு இன்னும் முடியலப்பா. அவர் சொல்றதையாவது கேளுங்க, நான் போறேன். சிண்டு நில்லு. இவன் கேட்கவே மாட்டேன்றான். ஒண்ணு இல்லக்கா, அது வந்து என்ன வருண், என்ன பேசணும்? நான் உங்க ஹஸ்பண்ட் அவர் அப்பா கூட பார்த்தேன். அவங்க அப்பா கூடயா? பிரமாதம். தம்பி, நீ முன்னாடி சொல்லிருக்கலாம்ல, நான் அந்த வீட்டுக்கு உண்மையான மாப்பிள்ளையா போல, இருக்கிற சொத்தை அபகரிக்க தான் போறேன்னு. அது அவர்தானே உனக்கு நல்லா தெரியுமா? இங்க பாரு, அது நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா அப்புறம் ஒண்ணு நான் இல்லக்கா, நான் உண்மையாதான் சொல்றேன். அவரோட அப்பா கிட்ட காசு கொடுத்ததை நான் பார்த்தேன். உண்மைதான். என்ன அக்கா தம்பிங்க ரெண்டு பேரும் உண்மை பொய்ய பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. அப்புறம் நல்ல வேளை நீங்களே இங்கே வந்துட்டீங்க. சரி, காலையில் நான் உங்களுக்கு காசு கொடுத்தல, ஞாபகம் இருக்கா? அந்த காசை கொஞ்சம் கொடுங்க. என்னாச்சு? ஏதாச்சும் செலவு பண்ணிட்டீங்களா? இல்ல. அப்ப கொடுங்க. சரி. என்னங்க, இதுல பாதி அமௌண்ட் தான் இருக்கு. சௌமியாவுக்கு ஆதரவா நான் சௌமியா கூட இருக்க போறேன். அவளுக்கு துணையா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதோட உண்மையை சொல்லணும்னா நீயும் இந்த பகையை மறந்துடு. இதுலலாம் எதுவுமே இல்ல. உனக்கு நிஜமாவே புத்தி கெட்டுதான் போயிருச்சு. ஆனா எனக்கு நல்லாதான் இருக்கு. சரி, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. கடவுள் நம்மளையும் அந்த சௌமியாவையும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்காருனா, அப்புறம் அவ தலையெழுத்த மட்டும் ஏன் நல்லா எழுதியிருக்காரு சொல்லு. அப்புறம் நம்மளோட இந்த போராட்டம் வெறும் சௌமியா கூட மட்டும் இல்ல, அந்த கடவுள் கூடயும் தான். அப்புறம் நான் அந்த சௌமியாவை நிச்சயம் நம்மள மாதிரி ஆக்கியே தீருவேன். நீ வேணா பாரு, நிச்சயமா அந்த சௌமியா நம்ம கிட்ட வந்தே தீரணும். புரிஞ்சுதா? ஒருவேளை என்னோட வாழ்க்கையும் சௌமியா மாதிரி எழுதியிருந்தா, அப்படி இல்லைன்னா அருண் மாதிரி எனக்கும் ஒரு துணை கிடைச்சிருந்தா அவர் என்ன புரிஞ்சிட்டு இருந்திருப்பாரு.
இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு ஒருத்தன் நம்ம மேல கை வச்சிட்டான்டா. என்னால தாங்க முடியல, என்னால தாங்க முடியல. என் பையனை இப்படியும் பார்க்க முடியல. வேணாம், அமைதியா இருமா, டென்ஷன் ஆகாத. என் பையனை விட்டுடு, என் பையனை விட்டு எங்கேயாவது போயிடு, போயிடு. டென்ஷன் ஆகாத பிரீத்தி. பாரு, இங்க பாரு, வேணாம் வேணாம் வேணாம். நம்ம பையனை எடுக்கிறதுக்கு நான் வக்கீல் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அவர் வாதாடி எப்படியாவது பையனை வெளியே கொண்டு வந்துருவார். நீ அவசரப்படாத, டென்ஷன் ஆகாத. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. வா வா வா, முதல்ல இங்க வா வா வா. அருண், இந்தா டீயை குடி முதல்ல. நான் டீ குடிக்க மாட்டேன். டீ என்னப்பா தப்பு பண்ணுச்சு? டீயை குடி. இன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கொலை செஞ்சதுக்காக அருணுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும்ல. அதுக்கப்புறம் சௌமியாவுக்கு எந்த துணையுமே இருக்காது. அப்புறம் சௌமியா நம்ம கிட்ட வந்தே ஆகணும். பிரமாத ரவீனா, இந்த சந்தோஷத்தை நம்ம ஆடி பாடி கொண்டாடி ஆகணும். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கரீனா. ஏய், உனக்கு என்னாச்சு? நீ ஏன் முகத்தை தொங்க போட்டு உட்கார்ந்திருக்க? இவ சௌமியா மாதிரி கனவு காண ஆரம்பிச்சிட்டா. அதான் இப்படி இருக்கா. எந்த சந்தோஷத்துல நீங்க 2 பேரும் ஆடிக்கிட்டு இருக்கீங்களோ, சௌமியாவுக்கு ஒருவேளை அழிவே ஏற்பட்டாலும் அவளோட வாழ்க்கை நம்ம வாழ்க்கையை விட சிறப்பாவே இருக்கும். என்ன அவளோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டா. ஆனா நம்மளுடைய வாழ்க்கைய வெறும் மத்தவங்களுக்காக, பகைக்காகவும் போராட்டத்துக்காகவுமே வாழ்ந்துட்டோம். வாங்கக்கா. மாமா, அத்தை, சீக்கிரம் வாங்க, கோர்ட்டுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. அத்தை சீக்கிரம் வாங்க, கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சுல்ல. நான் கோர்ட்டுக்கு வரல. என்ன அத்தை, கோர்ட்டுக்கு வரலங்கிறீங்க? இன்னைக்கு அருணோட கேஸ்க்கு கோர்ட்ல ஹியரிங் அத்தை. அருணுக்காக நான் இங்கிருந்து பூஜை பண்ண போறேன். அந்த தாய்கிட்ட என்னுடைய பொல்லைய சீக்கிரமா அனுப்பி வைன்னு சொல்லி வேண்டிக்க போறேன். நீ போய் கூட்டிட்டு வா. சிண்டு, உங்க தாத்தாவே எதுவும் சொல்ல, அப்புறம் நீ நானும் என்ன பண்ண முடியும்? நம்ம தலையெழுத்து சரியில்லப்பா. அவ மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டா. ஒருவேளை அக்கம் பக்கம் உள்ளவங்க நம்மள கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்னதான் பதில் சொல்றது? புகுந்த வீட்டை விட்டு ஏன் இங்க வந்தான்னு கேட்பாங்க. வேற என்ன செய்ய முடியும்? அப்படியே நாம ஏதாவது செய்ய முயற்சி பண்ணா நமக்கு எதிராக எல்லாரும் மாறிடுவாங்க. நீ சொல்றது சரிதான் மகேந்திரா. நம்ம மேல யாருக்குமே அக்கறை இல்ல. அவ்வளோ பெரிய வக்கீல் கடைசி நேரத்துல அவர் ரிவர்ஸா மாறி இருக்காரு. எனக்கு என்னவோ இந்த விஷயம் எங்கேயோ இடிக்குது. அப்புறம் போலீஸ்காரங்களும் கடைசி நேரத்துல வந்தது என்னமோ அருண் கையால கொலை நடந்ததும் அவரை உடனே பிடிக்கணும்னு பிளான் பண்ணி வந்த மாதிரி இருந்தது. என்ன இருந்தாலும் அருண் கையால கொலை நடந்திருக்கில்லம்மா.